இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கல. இவர் ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தவர். இவரோட கம்பெனியோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா 40,000 கோடி. ஊர்ல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தவர் இப்போ அவரோட கம்பெனி ஒன்று ஓபன் பண்ணி அது 40,000 கோடி வந்திருக்குன்னா ஷாக்கு தானே. இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வெம்பு. இவர் வந்து ஜெயின்ல வந்து 27th ரேங்க் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஐஐடி மெட்ராஸ்ல எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்காரு. அதெல்லாம் முடிச்சுட்டு எம்என்சி கம்பெனி எல்லாம் போயிட்டு இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்க போயிட்டு ஒர்க் பண்ணாலும் வந்து அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் பிசினஸ்லாம் வந்து அவருக்கு வந்து பாக்குறாரு. அதை பத்தி கொஞ்சம் நாலேஜ்லாம் வளர்த்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவருக்கு வருது. அதுவும் எந்த மாதிரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அந்த ஒரு சர்வீஸ் வந்து தரணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவர் ஓபன் பண்ண கம்பெனி நேம் என்ன பாத்தீங்கன்னா ஜோகோ. ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸிபிஷன்ல போயிட்டு என்ன பண்றாருன்னா அவர் சாஃப்ட்வேர் வந்து டிஸ்பிளே பண்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாக்குறாங்க. நிறைய பேர் பார்த்ததுல பாத்தீங்கன்னா இந்த ஜப்பான்காரங்க வந்து இதை பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வாங்கணும்னா அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறது